அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம டெட்டுக்காக 7th சோசியல் சயின்ஸில் பாலிட்டி லெசன் இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா சமத்துவம், அரசியல் கட்சிகள், மாநில அரசு, ஊடகம், ஜனநாயகமும், பெண்கள் மேம்பாடு, சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, மொத்தம் பார்த்திங்கன்னா 7 லெசன் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது இந்த 6 லெசனுக்குரிய ஒருவரி வினாக்களாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த சாலை பாதுகாப்பு அந்த லெசனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு எடுக்காம விட்டாச்சு. இப்போ இதில் உரிய ஒருவரி வினாக்கள், இந்த லெசனுக்குரிய ஒருவரி வினாக்கள் என்னங்கிறத ஒன்றொன்னா பார்க்கலாம். அதாவது சமத்துவம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பேராசிரியர் லாஸ்கி அவங்க கூற்றுப்படி சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் அப்படிங்கிறது தான் அந்த பேராசிரியர் லாஸ்கி அவர்களின் கூற்றுப்படி சமத்துவம் ஆகும். இப்போ நம்ம சமத்துவம்னா என்ன, இப்போ ஆண் பெண் சமத்துவம், சமூக சமத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி சமத்துவத்தின் வகைகள் என்னென்னங்கிறத பார்த்திங்கன்னா சமூக சமத்துவம், குடிமை சமத்துவம், அரசியல் சமத்துவம், பாலின சமத்துவம் அப்படிங்கிறது சமூகத்தின் சில வகைகளாகும். சட்டத்தின் ஆட்சி என்ற பதம், அந்த சொல்ல பயன்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏவி டைசி அவர்கள் தான் சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உருவாக்கியவர் ஆவார். 1952 நம்ம இந்தியாவில் நடந்த முதல் பொது தேர்தலில் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. இதே சுவிட்சர்லாந்தில் பார்த்தீங்கன்னா 1971 ஆண்டு தான் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. 2017 ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோளில் பாலின சமத்துவம் எத்தனையாவது குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ 2017 ஒரு நிலையான மேம்பாட்டிற்காக ஒரு 17 குறிக்கோளை சொன்னாங்க. அதில் பாலின சமத்துவங்கிறது எத்தனையாவது குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 5வதாக பாலின சமத்துவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவின் மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது? இந்திய அரசியலமைப்பு 14 முதல் 18வது பிரிவின் வரை சமத்துவத்தை குடிமக்களுக்கு அளிக்கிறது. அந்த பிரிவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 சட்டப்பிரிவு 14 பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது. அதே சட்டப்பிரிவு 15 பார்த்தீங்கன்னா பாகுபாட்டை தடை செய்கிறது. சட்டப்பிரிவு 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு என கூறுகிறது. சட்டப்பிரிவு 17 பார்த்தீங்கன்னா தீண்டாமையை ஒழிக்கிறது. சட்டப்பிரிவு 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்கிறது தான். இதுதான் 14 முதல் 18 சட்ட பிரிவுகள் மூலம் சமத்துவத்தை வழங்கும் சட்ட பிரிவுகளாகும். சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு, இது பார்த்தீங்கன்னா பிரிவு 21. மக்களாட்சியின் 2 கோட்பாடுகள், மக்களாட்சியின் 2 முக்கிய கோட்பாடுகள் சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகும். இதே தூண்கள்னு கேட்டால் சமத்துவம் மற்றும் நீதிங்கிறது தான் மக்களாட்சியின் 2 தூண்களாகும். குடிமை சமத்துவம் டேஸ் முன்பு அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. குடிமை சமத்துவம் அந்த வகையில் பார்த்தோம். அந்த குடிமை சமத்துவங்கிறது சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. டேஸ் முதல் டேஸ் வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் சமத்துவ உரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன. இதெல்லாம் புக் பேக்கில் இருந்தது. 14 முதல் 18 வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் தான் சமத்துவ உரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன. தேர்தலில் போட்டியிடும் உரிமை டேஸ் என்பது டேஸ் சமத்துவமாகும். தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது அரசியல் சமத்துவமாகும். சமத்துவம் என்பது முதலாவதாக டேஸ் இல்லாததாகும். சமத்துவம் என்பது அது ஒரு கோட்பாடு, அதாவது சமத்துவம் என்பது முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததாகும். பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் அரசியல் கட்சிகள். இந்தியா எந்த ஆண்டு மக்களாட்சி நாடானது? இந்தியா பார்த்தீங்கன்னா 1950 ஆண்டு தான் மக்களாட்சி நாடானது. அரசியல் கட்சியின் 3 கூறுகள். அரசியல் கட்சியில் 3 கூறுகள் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலைவர், செயல் உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள். மக்களாட்சியின் முதுகெலும்பு எது? மக்களாட்சியின் முதுகெலும்பு என கூறப்படுவது அரசியல் கட்சிகளாகும். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தால் ஒரு கட்சி எவ்வாறு அங்கீகரிக்கப்படுகிறது? ஒரு கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கிறோம்னா அவங்க 5 வருடம் அரசியல் ஈடுபாடு கொண்டு இருக்கணும். அதே மாதிரி நடந்து முடிந்த தேர்தலில், எந்த தேர்தல் லாஸ்ட்டாக நடந்ததோ அந்த தேர்தலில் 6% ஓட்டுக்களை அந்த கட்சி பெற்றிருந்தால் அதை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கும். அரசியல் கட்சியின் இயல்புகள். எந்த அரசியல் கட்சியாக அதோட இயல்புகள் பார்த்தீங்கன்னா பொதுவான குறிக்கோள் மற்றும் மதிப்பீடு கொண்டிருக்கும். தனக்கான கொள்கை மற்றும் திட்டங்களை அந்த கட்சி கொண்டிருக்கும். அரசியல் அமைப்பின் வழியாக ஆட்சி நடத்த அந்த கட்சி வழிநடத்தும். தேசிய நலன்களை வலியுறுத்த முயற்சி செய்யும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியின் இயல்புகள் ஆகும். அதே மாதிரி அரசியல்
கட்சியின் முறைகள் யாவை? இப்போ கட்சி முறைகள்னு இருக்குது. ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை அப்படிங்கிறது கட்சி முறைகள் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி செயல்பாடுகள் யாவை? அரசியல் கட்சிகளை என்னென்ன செயல்பாடுகள் இருக்குங்கிறத பார்க்கலாம். அதாவது ஆட்சி அமைத்தல், அரசாங்கத்தை ஏற்படுத்தி இயக்குதல், பொதுவான கொள்கையை உருவாக்குதல். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருங்கிணைத்தல், சமுதாயத்தையும் அரசையும் இணைத்தல், தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களை ஒருங்கிணைத்தல். அடுத்து பார்த்திங்கன்னா ஊக்குவித்தல், மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களையும் கொள்கைகளையும் முன்வைத்தல். அடுத்து பார்த்திங்கன்னா ஏற்பாடு செய்தல், அதாவது அரசியல் பிரச்சாரம், பேரணி ஆகியவற்றை ஏற்பாடு செய்தல், தேர்தலில் வெற்றி பெற தேர்தல் அறிக்கையை வெளியிடுதல். அடுத்து பார்த்திங்கன்னா பரிந்துரைத்தல், தேர்ந்தெடுக்கப்பட்ட அலுவலகத்திற்கு தனிநபரை பரிந்துரைத்தல். அடுத்து பார்த்திங்கன்னா வழங்குதல், நேர்மையான எதிர்ப்பு, பொறுப்புடைமை, ஸ்திரத்தன்மை வழங்குதல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி ஒரு கட்சி ஆட்சி முறை எங்கெங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா சீனா, வடகொரியா, கியூபா இந்த நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்சி முறை மட்டும்தான் ஆட்சி முறை நடக்கிறது. இரு கட்சி முறை, இரு கட்சி ஆட்சி முறை பார்த்திங்கன்னா பிரிட்டன், அமெரிக்கா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இரு கட்சி ஆட்சி, ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும், இன்னொரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கும். இதே பலகட்சி முறை, பலகட்சி முறையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா, ஸ்வீடன், நார்வே, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் பலகட்சி ஆட்சி முறை காணப்படுகிறது. இந்தியாவில் அரசியல் கட்சி முறைகள், அதாவது இந்தியாவில் அரசியல் கட்சி என்னென்ன இருக்குதுன்னா தேசிய கட்சிகள் இருக்குது, மாநில கட்சிகள் இருக்குது, அங்கீகரிக்கப்படாத கட்சிகள், அவங்க சுயேட்சையாக இருந்து ஜெயிச்சிருப்பாங்க, இருந்தாலும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளாக கூட இருக்கும். தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் எங்குள்ளது? தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் புதுடெல்லி. இதில் பார்த்திங்கன்னா அதாவது நிர்வாச்சன் சதன் அப்படின்பாங்க, சதான் அதுதான் அதோட இடம். அது என்னங்கிறத பார்த்துங்க. தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் புதுடெல்லி, அந்த பில்டிங் பேர் என்னங்கிறத பார்த்துங்க. தேர்தல் சின்னங்கள், தேர்தல் சின்னங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சின்னம் இருக்கும். 1968ஆம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் என்று 2 வகை தேர்தல் சின்னங்கள் இருக்கு. ஒதுக்கப்பட்ட சின்னம் எதுக்கு யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்கள். ஒதுக்கப்படாத சின்னம் என்பது பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் சின்னம் தான் ஒதுக்கப்படாத சின்னமாகும். தேர்தல் ஆணையத்தால் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட என்னென்ன நிபந்தனைகள்? இப்போ ஒரு தேசிய கட்சியாக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அவங்க மக்களவை தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி பார்த்திங்கன்னா 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். இப்போ மக்களவை இல்லைன்னா சட்டமன்ற தேர்தலில் 4 மாநில சட்டமன்ற தேர்தலில் 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். 1 அல்லது 1ற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் தேசிய கட்சியாக இருந்தால். அதே பார்த்தீங்கன்னா இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். இதெல்லாம் தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்க. இதே பிராந்திய அல்லது மாநில கட்சிகள்னா என்ன? மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை அந்த கட்சி பெற்றிருக்கணும். 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெறுத்தல் வேண்டும். சட்டப்பேரவை நம்ம 234 குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகளில் 3% தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். அப்போ தான் அந்த கட்சி மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கும். சுயேட்சை வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளர் என்பவர் எந்த கட்சியிலும் சேராமல் தானாக மக்களவை அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நபர் தான் சுயேட்சை வேட்பாளர் ஆவார். ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிப்பது எப்படி? இப்போ ஒரு அரசியல் கட்சி இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்று, அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சுருக்கணும். குறைந்தபட்சம், அதாவது ஓட்டர் ஐடி வச்சிருக்கிற குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்கள் அந்த கட்சியில் இருக்கணும். கட்சி டாக்குமெண்ட், அதாவது கட்சி அமைப்பு ஆவணம் அவங்ககிட்ட இருக்கணும். இதான் ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதற்கான முறைகள். எதிர்கட்சி தலைவர் டேஸ் அந்தஸ்தை பெற்றிருப்பார். ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தால் அவர் கேபினட் அமைச்சர் அந்தஸ்தை பெற்றிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக சின்னங்களில் விலங்கு சின்னங்கள் பயன்படுறதில்லை. ஆனால் விதிவிலக்காக 2 சின்னங்கள் மட்டும் தேர்தல் சின்னங்களாக பயன்படுத்துகிறாங்க. அது எதுன்னு கேட்டாங்கன்னா யானை மற்றும் சிங்கம், இந்த 2 சிங்கங்களும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. தேசிய கட்சி வெர்சஸ் மாநில கட்சி அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்தலாம். தேசிய கட்சினா, தேசிய கட்சி என்பது இந்தியா முழுவதும் நடைபெறும் தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சி. மாநில கட்சினா பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகள் என்பவை ஒரு மாநிலத்திற்குள் நடைபெறும் பல்வேறு தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சிங்கிறது மாநில கட்சி. தேசிய கட்சி
குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் வலிமையுடையதாக இருக்க வேண்டும். இது பார்த்தீங்கன்னா மாநில கட்சி இது 1 அல்லது 2 மாநிலங்களில் வலிமை கொண்டதாக இருக்க வேண்டும். தேசிய கட்சி தனக்கென பிரத்யேகமான சின்னத்தை நாடு முழுவதும் கொண்டிருக்கும். இதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் மாநிலத்தில் இத்தகைய சின்னம் வேறு மாநிலத்தில் உள்ள கட்சிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாநில கட்சியோட சின்னமே வேற மாநிலத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்படலாம். ஆனால் தேசிய கட்சி சின்னம் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் ஒன்று தான் இருக்கும். இது தேசிய கட்சி மாநில, தேசிய மற்றும் சர்வதேச விவகாரங்களை தீர்த்து வைக்கிறது. இது பார்த்தீங்கன்னா மாநில கட்சி பிராந்திய மற்றும் மாநில நலன்களை வலியுறுத்துவதுதான் மாநில கட்சி ஆகும். அரசியல் கட்சிகள் டேஸ் மற்றும் டேஸ் இடையே பாலமாக செயல்படுகின்றன. அரசியல் கட்சிகள் குடிமக்களுக்கும் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுகின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா புக் பேக்ல பொறுத்துக. மக்களாட்சி. மக்களாட்சி என்பது மக்களின் ஆட்சி. தேர்தல் ஆணையம் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம். பெரும்பான்மை கட்சி. பெரும்பான்மை கட்சி தான் என்னது? அரசாங்கத்தை அமைக்கும். எதிர்க்கட்சி அரசின் கொள்கைகளை விமர்சிப்பது பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே நெக்ஸ்ட் லெசன் மாநில அரசு. இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? இப்போ இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வந்த கட்டப்பட்ட முதல் கோட்டைனா புனித ஜார்ஜ் கோட்டை தான். இது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையாகும். நம் நாட்டில் எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனிய பிரதேசங்கள் உள்ளன? இப்போ புக்கு படி நான் தான் போட்டிருக்கேன். 29 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள். இது மாறும்னே போட்டிருக்கேன். அதாவது உங்களுக்கே தெரியும், இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரை 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிச்சிருக்காங்க. இப்போ 28 மாநிலங்கள் 9 யூனியன் பிரதேசங்களாக மாறும். ஆளுநரை நியமிப்பவர் யார்? ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் ஆவார். முதலமைச்சரை நியமிப்பவர், அவர் முதலமைச்சர்னா இப்போ ஜெயிச்ச கட்சி ஆளுநரை அணுகி எனக்கு இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க இப்படின்னு சொன்னால் முதலமைச்சரை நியமிப்பவர் ஆளுநர். இப்போ ஒரு வயது, அதாவது ஆளுநர், முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் இவங்களுக்கெல்லாம் வயது என்னங்கிறத பார்க்கலாம். ஆளுநருக்கு பார்த்தீங்கன்னா குறைந்த 35 வயது முடிஞ்சிருக்கணும். வாழ்வில் ஒரு சிறந்த நிலை. எந்த ஒரு அரசு பதவியில் அவர் இருக்கக்கூடாது. முதலமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா 25 வயது. அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் 25 வயது உடையவர் முதலமைச்சராக ஆகலாம். சட்டமன்ற மேலவை உறுப்பினர், இப்போ நம்ம சட்டமன்ற மேலவை தமிழ்நாட்டில் கிடையாது, ஆனால் அதுக்கு குறைந்தபட்ச வயது பார்த்தீங்கன்னா 30 வயது இருந்தால் அவர் ஒரு சட்டமன்ற மேலவை உறுப்பினராக ஆக முடியும். மாநில நிர்வாகத்துறையின் தலைவர் யார்? மாநில நிர்வாகத்துறையின் தலைவர் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான். ஆனால் ஆளுநர் குடியரசுத் தலைவர் போலவே அவரும் பெயரளவில் தான் செயல்படுவார். அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தர் யார்? அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தர் ஆளுநர் ஆவார். ஆளுநரால் நியமிக்கப்படுபவர்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மாநில தலைமை வழக்குரைஞர், பணியாளர் தேர்வான தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில தலைமை தேர்தல் ஆணையர், அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுநரால் நியமிக்கப்படுபவர்கள் ஆவார்கள். மாநிலத்துறையின் உண்மையான தலைவர் யார்? மாநிலத்துறையின் நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவர் முதலமைச்சர் ஆவார். மாநில அரசாங்கத்தில் 3 முக்கிய பிரிவுகள். மாநில நிர்வாகத்தில் 3 முக்கிய பிரிவுகள் பார்த்தீங்கன்னா சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. சட்டமன்றம் என்ன பண்றாங்க? சட்டங்களை இயற்றுகிறது. நிர்வாகத்துறை சட்டங்களை செயல்படுத்துகிறது. நீதித்துறை பார்த்தீங்கன்னா சட்டங்களை நிலைநாட்டுகிறது. மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை எதுன்னா உயர்நீதிமன்றம் தான் மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை ஆகும். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யாரால் நியமிக்கப்படுகிறார்? உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அவருடைய ஓய்வு பெறும் வயது பார்த்தீங்கன்னா 62 வயது வரை அவர் நீதிபதியாக பதவி வகிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக. சட்டமன்ற உறுப்பினர்கள். சட்டமன்றம், ஆளுநர் மாநிலத்தின் தலைவர், முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை கட்சி தலைவராக தான் முதலமைச்சர் உருவாவார். யூனியன் பிரதேசங்கள் 7 இருக்கு. புனித ஜார்ஜ் கோட்டை இது தலைமைச் செயலகமா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகிறது. கிராமப்புற மக்களிடையே கருத்துக்கள் எவ்வாறு பரிமாறப்பட்டன? பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்களிடையே கருத்துக்கள் கதைகள் மற்றும் கூத்துக்கள் மூலம் பரிமாறப்பட்டன. பழங்காலத்தில் ஊடகங்களாக செயல்பட்டன யாவை? பழங்காலத்தில் ஊடகங்களா? இப்போ நியூஸ் பேப்பர் இருக்குது, டிவி இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ் இருக்குது. ஆனால் பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இசை, நடனம், சொற்பொழிவு, கதை சொல்லல், பொம்மலாட்டம் இதெல்லாம் தான் ஊடகங்களாக செயல்பட்டன. நவீன ஊடக முறைகள் யாவை? நவீன ஊடக முறைகள்னா சிறு மற்றும் குறு அளவிலான கூட்டங்கள், கருத்தரங்கங்கள், நாடகங்கள், பொதுக்கூட்டங்கள் மற்றும் கருத்து பட்டறைகள்லாம் நவீன ஊடக முறைகளாக உள்ளன. எது மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுகிறது? மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுவது அச்சு ஊடகம் ஆகும்.
ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனம் எது? ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனம் ஊடகமாகும். ஊடகம் என்பது எதை எதை உள்ளடக்கியது? ஊடகம் என்பது பார்த்தீங்கன்னா அச்சு, ஒளி இதையெல்லாம் உள்ளடக்கியதாகும். மீடியம் என்ற ஆங்கில வார்த்தையின் பன்மை எது? மீடியம் என்ற ஆங்கில வார்த்தையின் பன்மை தான் ஊடகம் என அழைக்கப்படுகிறது. தகவல்கள், செய்திகள், உணர்வுகள், கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக உள்ளவை எவைன்னு பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் தான். ஒரு தகவல்களை பரிமாற, செய்திகளை பரிமாற, உணர்வுகளை பரிமாற, கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக உள்ளன. தனிமனித தொடர்பு சாதனங்கள். தனிமனித தொடர்பு சாதனங்களாக உள்ளவை கடிதங்கள், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல் மற்றும் தொலைநகல். இதெல்லாம் தனிமனித தொடர்பு சாதனங்களாக உள்ளன. வெகுஜன தொடர்புகள் யாவை? பொதுவான தொடர்புகளை தான் வெகுஜன தொடர்புகள். செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி இதெல்லாம் வெகுஜன தொடர்புகளுக்கு எடுத்துக்காட்டுகளாக உள்ளன. வெகுஜன ஊடகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி எல்லாம் வெகுஜன ஊடகங்களாக உள்ளன. அச்சு இயந்திரம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஜோகன்ஸ் குட்டன்பெர்க் என்பவரால் 1453ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது தான் அச்சு இயந்திரம் ஆகும். சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை மற்றும் ஊடகம் எவற்றின் 4 தூண்களாக கருதப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தின் 4 தூண்கள் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை மற்றும் ஊடகம். இதுதான் ஒரு ஜனநாயகத்தின் 4 தூண்களாக கருதப்படுகிறது. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை செயல்பாடுகளின் வெளிப்படை தன்மையை உறுதி செய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக நடக்குது. அதாவது சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை இது செயல்பாடுகளின் வெளிப்படை தன்மையை உறுதி செய்வது ஊடகமாகும். ஜனநாயக நாட்டில் தகவல்கள் மற்றும் அறிவை வழங்கும் மிக முக்கிய சாதனமாக செயல்படுவது பார்த்தீங்கன்னா ஊடகமாகும். ஊடகத்தின் வகைப்பாடுகள் என்னங்கிறத பார்த்துடலாம். குறுகிய தொடர்பு ஊடகம், கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறுகிய தொடர்பு ஊடகமாகும். தொலைத்தொடர்பு ஊடகங்கள், திரைப்படங்கள், தொலைக்காட்சி, வானொலி இதெல்லாம் தொலைத்தொடர்பு ஊடகங்கள் ஆகும். அச்சு ஊடகம், செய்தித்தாள், இதழ்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள், சுவரொட்டிகள், அறிக்கைகள் இதெல்லாம் அச்சு ஊடகத்தின் வகைப்பாடுகளாக உள்ளன. இணைய ஊடகம், கூகுள் இணையதளங்கள் மற்றும் வலைப்பதிவுகள்லாம் இணைய ஊடகத்திற்கு எடுத்துக்காட்டுகளாக உள்ளன. சமூக ஊடகம், கீச்சகம் அதாவது ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமூக ஊடகம். அதாவது கீச்சகம், முகநூல், புலனம் அல்லது கட்செவி அஞ்சல் மற்றும் படவரி இதெல்லாம் சமூக ஊடகத்திற்கு எடுத்துக்காட்டுகளாக உள்ளன. அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1936 அகில இந்திய வானொலி ஆரம்பிக்கப்பட்டது. அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு முதல் ஆகாசவாணி என்ற பெயரில் வானொலி ஒளிபரப்பை செய்து வருகிறது? ஆகாசவாணி என்ற பெயரில் வானொலி ஒளிபரப்பை 1956ஆம் ஆண்டு முதல் செய்து வருகிறது. மக்களாட்சியின் கோட்பாடு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களாட்சி என்றால் மக்களால் ஆட்சி செய்யப்படுதல் தான் மக்களாட்சியின் கோட்பாடாக உள்ளது. மக்களாட்சி அப்படிங்கிறது 2 கிரேக்க சொற்களால் ஆனது. டெமோஸ் அப்படிங்கிறது மக்களை குறிக்கிறது. கிரட்டோக்ஸ் அப்படின்னா அதிகாரம் அல்லது ஆட்சியை குறிக்கிறது. அப்போ டெமோக்ரஸி அப்படிங்கிறது டெமோங்கிறது மக்களை குறிக்கிறது. கிரடோஸ் அப்படிங்கிறது அதிகாரம் அல்லது ஆட்சியை குறிக்கிறது. பொதுவாக ஊடகம் என்பது தேசிய மற்றும் உலக செய்திகளை அளிப்பதாக உள்ளது. ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தின் மக்களின் நலனுக்காக செயல்படுவதன் ஊடகத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா உள்ளூர் ஊடகம் என அழைக்கப்படுகிறது. அடுத்த ஒன்று சரியான விடை. கீழ்கண்டவற்றில் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது எது? இதெல்லாம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செய்தித்தாள் தான் அச்சு ஊடகத்தின் கீழ் வருகிறது. வானொலி, தொலைக்காட்சி, இணையதளம் எல்லாம் கிடையாது. கீழ்கண்டவற்றில் ஒளிபரப்பு ஊடகம், இதில் கொடுக்கப்பட்டது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வானொலி தான் ஒளிபரப்பு ஊடகமாக உள்ளது. உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் எது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி தான் உலகினை மக்களின் அருகில் கொண்டு வந்த ஊடகமாகும். வெகுஜன ஊடகம் என்பது, இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வானொலி, தொலைக்காட்சி மற்றும் தான் வெகுஜன ஊடகத்திற்கு எடுத்துக்காட்டு ஆகும். ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும்? ஊடகம் பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலையான தகவல்களை தருவதற்கு சுதந்திரமாக ஊடகம் செயல்பட வேண்டும். அடுத்த ஒன்று கோடிட்ட இடங்களை நிரப்புக. உலகத்தினை சிறியதாகவும் மிக அருகாமையிலும் கொண்டு வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊடகமாகும். ஒவ்வொரு தனி மனிதனும் டேஸ் ஆகும். ஒவ்வொரு தனி மனிதனோட இதுன்னு பார்த்தீங்கன்னா உணர்வுகளாக உள்ளன. அச்சு இயந்திரம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஜோகன்ஸ் குட்டன்பெர்க் என்பவரால் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு என்ன பெயர்? அந்த தொகுப்பிற்கு பார்த்தீங்கன்னா நெறிமுறைகள் என்று பெயர். இந்திய அரசின் வானொலி ஒலிபரப்பு நிறுவனத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா ஆகாசவாணி என்று அழைக்கப்படுகிறது.
கடைசி ஒன்று பொறுத்துக. குறு அளவிலான ஊடகத்தம் வந்து கருத்தரங்கம், சமூக ஊடகம் ஃபேஸ்புக் அதாவது முகநூல், அச்சு ஊடகம் சுவரொட்டிகள், இணைய ஊடகம் கூகுள் இணையத்தை சொல்லலாம், ஒளிபரப்பு ஊடகம் அப்படிங்கிறது திரைப்படங்கள் அப்படிங்கிறது சரியான விடையாகும். பெண்களை வலிமையாக்குவது மட்டும் அன்று அவர்களிடம் ஏற்கனவே உள்ள வலிமையை உலகம் உணரும் விதமாக மாற்றுவதன் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்ணியம் என்று அழைக்கப்படுகிறது. பெண்களை வலிமையாக்குவது மட்டுமன்று அவர்களிடம் ஏற்கனவே உள்ள வலிமையை உலகம் உணரும் விதமாக மாற்றுவதன் பெயர் தான் பெண்ணியம் என்று அழைக்கப்படுகிறது. எந்த ஒரு பெண்ணியவாதிக்கோ அல்லது ஏதேனும் ஒரு அமைப்பிற்கோ சொந்தமானது அல்ல. மாறாக அது தனிமனித உரிமைகள் பற்றிய அக்கறை கொண்டவர்களின் கூட்டு முயற்சி. எதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் சமத்துவத்திற்கான போராட்டம் தான். ஒரு பெண்ணியவாதிக்கோ ஒரு அமைப்பிற்கோ சொந்தமானது கிடையாதுன்னு பெண்கள் சமத்துவத்திற்கான போராட்டம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண்ணுக்கு வழங்கும் கல்வியானது என்ன வகையான கல்வின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறைக்கே கொடுக்கப்படும் கல்வி தான் பெண்ணுக்கு வழங்கும் கல்வியாகும். பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்லுவது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதி என்ற கூற்றை கூறியவர் மகாத்மா காந்தியடிகள் ஆவார். பெண்களின் அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் நலவாழ்வு நிலையில் பெரும் முன்னேற்றத்தை குறிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்களின் மேம்பாடு மற்றும் தனித்துவம் தான் பெண்களோட அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் நலவாழ்வு நிலையில் பெரும் முன்னேற்றத்தை குறிப்பது ஆகும். ஆண்பால் பெண்பால் குறித்த புரிதல்கள் மற்றும் வேறுபாடுகளில் சமூகத்தின் தாக்கம் என்பதை ஆராய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா சமூகவியல் பாலினம் தான். ஆண்பால் பெண்பால் குறித்த புரிதல்கள் மற்றும் வேறுபாடுகள் சமூகத்தின் தாக்கம் என்பதை ஆராய்வது சமூகவியல் பாலினம் என அழைக்கப்படுகிறது. டேஸ் பார்க்கும் சமூகம் எக்காலத்திலும் முன்னேறாது. பாலின பாகுபாடு காட்டும் சமூகம் பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலும் முன்னேற்றம் அடையாது. சாதி, இன, சமய பாகுபாடுகளை அடிப்படையாக கொண்ட எது முன்னேற்றம் அடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமூகம் தான். அதில் வந்து சாதி, இன, சமய பாகுபாடுகளெல்லாம் பார்த்தா அந்த சமூகம் வந்து முன்னேற்றம் அடையாது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே மனித உரிமைகள் ஆணையம் அனைவருக்கும் கல்வி என்ற உரிமையை வலியுறுத்தியுள்ளது. மனித உரிமை ஆணையம் பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அனைவருக்கும் கல்வி என்ற உரிமையை வலியுறுத்தியுள்ளது. நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துபவர் கையில் இல்லை. அது நமது மகன்களைப் போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது. அவர்களே இவ்வுலகத்தில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர் என்ற கூற்றை கூறியவர் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா. அவர் வந்து ஐநா பொது சபையில் 2012ஆம் ஆண்டு தான் இந்த கூற்றை கூறியவர் ஆவார். நமது எதிர்காலம்ங்கிறது பார்த்தீங்கன்னா பெண்களை உதாசீனப்படுத்துபவர் கையில் இல்லை. அது நமது மகன்களைப் போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளிலே உள்ளது என்ற கூற்றை கூறியவர் ஆவார். பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா சாவித்திரிபாய் பூலே ஆவார். இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கியவர் ஜோதிராவ் பூலே தான். இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கியவர் ஆவார். சாவித்திரிபாய் பூலேவின் கணவர் தான் ஜோதிராவ் பூலே ஆவார். இருவரும் இணைந்து, அதாவது சாவித்திரி ராய், ஜோதிராவ் பூலே இருவரும் இணைந்து பெண்களுக்கான முதல் பள்ளியை எந்த ஆண்டு தொடங்கினார்னா 1848ஆம் ஆண்டு தொடங்கினர். உலகின் முதன்மை பெண்மணிகளாக விளங்கியவர்கள் யாருங்கிறத பார்த்துடலாம். முதல் பெண் பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிரிமாவு பண்டாரநாயகா, இலங்கை சார்ந்தவர். முதல் பெண் விண்வெளி வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாலண்டினா தெரஸ்கோவா, சோவியத் ஒன்றியத்தை சார்ந்தவர். முதல் பெண் எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர் ஜன்கோ தபே, ஜப்பானை சார்ந்தவர் ஆவார். முதல் பெண் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் யாருன்னா சார்லோட் கூப்பர், இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். இவங்கெல்லாம் வந்து முதல்ல உலகத்திலேயே முதல் பிரதம மந்திரி, முதல் பெண் விண்வெளி வீரர், முதல் பெண் எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர், முதல் பெண் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர்லாம் யாருங்கிறத பார்த்தோம். இந்தியாவில் முதன்மை பெண்மணிகள் யாராரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர்ஷி கார்வே 1916இல் 5 மாணவிகளுடன் புனேவில் SNDT பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர். முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் மகர்ஷி கார்வே ஆவார். மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட் ஆவார். மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஷ்மா சுவராஜ் ஆவார். மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா சுவராஜ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 25 வயதாக இருந்தபோது ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சரானார் சுஷ்மா சுவராஜ். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. ஒன்றிணைந்த மாகாணங்களின் பொறுப்பாளரார் ஆனார் சரோஜினி நாயுடு. ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட் ஆவார். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி 1966 பதவி வகித்தாங்க.
முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி பார்த்தீங்கன்னா கிரண் பேடி. இவங்க 1972 IPS முடிச்சாங்க. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரசா. 1979 அவங்களுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால் 1984 ஆண்டு. புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் பார்த்தீங்கன்னா அருந்ததி ராய் 1997 ஆண்டு. முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல். மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் 2009 ஆண்டு. உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி மீரா ஷாஹி பாத்திமா பிவி உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி ஆவார். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார். இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா சுச்சித கிருபாலினி. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் வந்து கிருபாலினி ஆவார். முதல் பெண் காவல்துறை இயக்குனர் அதாவது டிஜிபிஆர்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. அவங்க தான் முதல் பெண் காவல்துறை இயக்குனர். இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆவார். இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சரும் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆவார்கள். பெண்களின் கல்வியறிவு விகிதம் குறைவுக்கான காரணங்கள்: பாலின அடிப்படையிலான சமத்துவமின்மை, சமூக பாகுபாடு மற்றும் பொருளாதார சீரழிவு, பெண் குழந்தைகளை வீட்டு வேலைகளில் ஈடுபடுத்துவது, பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் சேர்க்கையை குறைவு, பள்ளிகளில் குறைந்த தக்கவைப்பு வீதம் மற்றும் அதிக இடைநிலை நிற்றல் விகிதம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களின் கல்வியறிவு விகிதம் குறைவதற்கான காரணங்களாக உள்ளன. இந்தியாவின் ஆண் பெண் கல்வியறிவு விகிதம் 1951 2011 வரை. இப்போ 1951 பார்த்தீங்கன்னா பெண்கள் கல்வி விகிதம் பார்த்தீங்கன்னா 8.86%, 61 15.35%, 71 21.97%, 1981 29.76%, 1991 39.29%, 2001 53.67%, 2011 65.46%. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. ஆனால் வந்து உன்னையும் வந்து பெண் கல்வி வந்து உயரணுங்கிறது தான் இந்த கணக்கெடுப்பு காட்டுகிறது. அடுத்த ஒன்று புக் பேக்கில் சரியான விடையை தேர்வு செய்க. பின்வருவனவற்றில் எது பாலின சமத்துவமின்மை அல்ல? ஆண்களுக்கான அதிக பாதுகாப்பற்ற தன்மை அப்படிங்கிறது பாலின சமத்துவமின்மைக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் உள்ளது. பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனை? அனைத்து சமூகங்களிலும் பெண்களும் ஆண்களும் சமம் அப்படிங்கிறதான் பாலின சமத்துவம் ஆகும். பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகளில் உதவுகின்றது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களுக்கு பெண்கள் இணைந்து பணியாற்றுகின்றனர், பெண்களுக்கு அதிகமான வருமான ஆதாரங்கள், மேம்பட்ட கல்விக்கான அணுகுமுறை. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட இது அனைத்து காரணிகளும் சரிங்கிறது சரியான விடை. வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வியை தவறவிடுவது ஏன்? பெண் குழந்தைகளை வீட்டு வேலை செய்ய எதிர்பார்க்கப்படுவதனால தான் வளரும் நாடுகள் சிறுவர்களை விட பெண் குழந்தைகளின் இடைநிலை கல்வியை தவறவிட காரணமாக உள்ளது. அடுத்த ஒன்று கோடிட்ட இடங்கள். இந்தியாவில் பெண்கள் கல்வியை செயல் வடிவமாக்கிய ஜோதிராவ் பூலே நினைவில் வைக்கப்படுகிறார். அவர் தனது மனைவியுடன் 1848 சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை தொடங்கினார். மனைவியுடன் அவங்க பேர் வந்து சாவித்திரிபாய் பூலேங்கிறது சரியான விடை. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் வந்து சுஷ்மா சுவராஜ் ஆவார். முதல் பெண் காவல்துறை இயக்குனர் டிஜிபி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியாங்கிறது சரியான விடை. புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய் 1997. கடைசி ஒன்று பொறுத்துக. சிறிமாவ பண்டாரநாயகா இவங்க வந்து இலங்கையில் முதல் பெண், அதாவது உலகத்திலேயே முதல் பிரதம மந்திரி. வாலண்டினா தெராஸ்கோவா இவங்க வந்து சோவியத்தை சேர்ந்த விண்வெளி வீரர். ஜன்கோ தபே இவங்க வந்து ஜப்பான் நாட்டை சார்ந்த எவரெஸ்டை அளவிட்டவர். சார்லட் கூப்பர் இவங்க வந்து இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் முதல் தங்கம் வென்ற பெண். பழங்கால முறைப்படி ஒரு டேஸ் என்பது வாங்குபவர்களும் விற்பவர்களும் தங்களது பொருட்கள் மற்றும் சேவைகளை பரிமாறிக்கொள்ளும் இடமாக அமைந்தது. பழங்கால முறைப்படி சந்தைங்கிறது தான் வாங்குபவர்களும் விற்பவர்களும் தங்கள் பொருள்கள் மற்றும் சேவைகளை பரிமாறிக்கொள்ளும் இடமாக அமைந்தது. பொருளாதாரத்தில் சந்தை என்பது டேஸ் இடம் சார்ந்தது என கூறப்படவில்லை. பொருளாதாரத்தில் சந்தைங்கிறது பார்த்தீங்கன்னா இயற்கையான இடம் சார்ந்தது சந்தைன்னு கூறப்படவில்லை. புத்தக சந்தையானது அனைத்து விற்பனையாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் அனைவரையும் உள்ளடக்கியது அப்படிங்கிறது எதற்கு ஒரு உதாரணம்ங்கிறது பார்த்தீங்கன்னா பொருளாதார சந்தைக்கு உதாரணமாக உள்ளது.
பொருள்கள், சேவைகள் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்பு தான் சந்தை என அழைக்கப்படுகிறது. இப்போ சந்தைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருள்கள், சேவைகள் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அமைப்பின் பெயர் தான் சந்தை என அழைக்கப்படுகிறது. பொருளாதாரத்தில் சந்தை என்ற சொல் டேஸ் கடைகளையும் அல்லது பொருள்களின் தொகுப்பையும் குறிக்கிறது. பொருளாதாரத்தில் சந்தை என்ற சொல் பண்டத்திற்கான கடைகளையும் அல்லது பொருள்களின் தொகுப்பையும் குறிப்பதாக உள்ளது. சந்தைகளின் வகைப்பாடு, என்னென்ன வகையான சந்தைகள் உள்ளது? பொருள்கள் சந்தை, மூலதன சந்தை, வாங்குவோர் சந்தை, விற்பனையாளர்கள் சந்தை, சரியான சந்தை, நிறைவற்ற சந்தை, சில்லறை சந்தை, மொத்த விற்பனை சந்தை, நீண்டகால சந்தை, குறுகிய கால சந்தை, கட்டுப்பாடற்ற சந்தை, ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை, உள்ளூர் சந்தைகள், பிராந்திய சந்தைகள், தேசிய சந்தைகள், சர்வதேச சந்தைகள்னு சந்தைகளின் நிறைய வகைப்பாடுகள் உள்ளன. சந்தைகளின் 2 வகைகள் யாவை? சந்தைகளோட வகைப்பாடு பார்த்தோம். 2 வகைகள் பார்த்தீங்கன்னா, தயாரிப்பு சந்தை, காரணி சந்தை என 2 வகைகள் உள்ளன. நிலம், மூலதனம், உழைப்பு போன்ற உற்பத்தி காரணிகளை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்குமான சந்தையின் பெயர் தான் காரணி சந்தையாகும். புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படையிலான சந்தைகள் என்னென்ன சந்தைகள்னு பார்த்தீங்கன்னா, உள்ளூர் சந்தைகள், பிராந்திய சந்தைகள், தேசிய சந்தைகள், இதெல்லாம் புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படையிலான சந்தைகளுக்கு உதாரணம். நேரத்தின் அடிப்படையில் சந்தைகள், நேரத்தின் அடிப்படையில் எதை சொல்லலாம்? மிக குறுகிய கால சந்தை, குறுகிய கால சந்தை, நீண்ட கால சந்தைன்னு நேரத்தின் அடிப்படையில் சந்தைகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. பரிவர்த்தனையின் அடிப்படையில் சந்தைகள் பார்த்தீங்கன்னா, உடனடி சந்தை, எதிர்கால சந்தை அப்படின்னு பரிவர்த்தனையின் அடிப்படையில் சந்தைகள் உள்ளன. ஒழுங்குமுறை அடிப்படையில் சந்தைகள், ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைக்கு ஒரு அரசாங்க அதிகாரி நிர்வாகம் பண்ணுவார். அவரோட மேற்பார்வையில் அது பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை. இது ஒழுங்குமுறை அடிப்படையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தை, பங்கு சந்தை. இதில் ஒரு அரசாங்க அதிகாரி மேற்பார்வையில் இந்த பங்கு சந்தை நடைபெறுகிறது. கட்டுப்பாடற்ற சந்தை, இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கட்டுப்பாடும் கிடையாது. போட்டியின் தன்மையில் அடிப்படையில் சந்தைகள் பார்த்தீங்கன்னா முற்றுரிமை சந்தை, ஏகபோக போட்டி அப்படின்னு பிரிக்கப்பட்டுள்ளன. சந்தை கட்டமைப்பை குறிப்பது எது? சந்தையோட கட்டமைப்பை குறிப்பது முற்றுரிமை ஆகும். ஏகபோக போட்டி என்ற சொல்லை குறிப்பிட்டவர் யார்? ஏகபோக போட்டி என்ற சொல்லை குறிப்பிட்டவர் பேராசிரியர் எட்வர்ட் எச்ங்கிறவர் 1933ஆம் ஆண்டு ஏகபோக போட்டியின் கோட்பாடு நூலில் அந்த ஏகபோக போட்டி என்ற சொல்லை குறிப்பிட்டவர் ஆவார். ஒலிகோபோலி என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? ஒலிகோபோலிங்கிறது 2 கிரேக்க சொற்கள். ஒலிகோய் அப்படின்னா சில, பாலி என்றால் கட்டுப்பாடு. இதுதான் ஒலிகோபோலி 2 கிரேக்க சொற்கள். ஒலிகோய் என்றால் சில, பாலி என்கிறது கட்டுப்பாடுங்கிறது தான் ஒலிகோபோலிக்கு பொருளாகும். ஒரு பொருளை வாங்குதல் அல்லது ஒரு சேவையை பெறுவதற்காக, அது அவரது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக அல்லது சுய வேலைவாய்ப்பு மூலம் தனது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா நுகர்வோர்கள் ஒரு பொருளை வாங்குவாங்க, ஒரு சேவையை பெறுவதற்காக வாங்குவாங்க, இல்லைன்னா அவரது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக அல்லது சுய வேலைவாய்ப்பு மூலம் தனது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் வாங்கவங்க தான் நுகர்வோர்கள் என அழைக்கப்படுகின்றனர். எந்த ஒரு பொருளையோ வாங்குகிறது அல்லது எந்த ஒரு சேவைகளையோ இலவசமாக பெறுகின்ற போது அவர் என்னவா இருக்க முடியாது? நுகர்வோராய் இருக்க முடியாது. எந்த ஒரு பொருளை வாங்குகிறது அல்லது எந்த ஒரு சேவையையோ இலவசமாக பெறுகின்ற போது அது என்னவாக இருக்க முடியாதாருன்னா நுகர்வோராய் இருக்க முடியாது. ஒரு வர்த்தக நடைமுறை அல்லது எந்த ஒரு பொருள் அல்லது சேவைகளின் விற்பனை, பயன்பாடு அல்லது விநியோகத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்திற்காக நியாயமற்ற துறையை அல்லது நியாயமற்ற அல்லது ஏமாற்றும் நடைமுறை பின்பற்றப்படுவது என்னன்னா நியாயமற்ற வர்த்தக நடைமுறை. நியாயமற்றங்கிறப்பவே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வர்த்தக நடைமுறை இருக்காது. அதில் பயன்பாடோ அல்லது விநியோகத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்திற்காக இருக்காது. நியாயமற்ற துறையாக இருக்காது. நியாயமற்ற அல்லது ஏமாற்றும் நடைமுறையில் இதெல்லாம் தான் இருந்ததுன்னா அது நியாயமற்ற வர்த்தக நடைமுறையாகும். முறையற்ற வணிக நடைமுறை, அதாவது அப்படின்னா விற்பனை செய்யப்பட்ட பொருள் திரும்ப பெற மாட்டாது அல்லது பொருட்களை மாற்ற இயலாது, எந்த சூழலிலும் பணம் திருப்பி தரப்பட மாட்டாது. இது முறையற்ற வணிக நடவடிக்கை மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு ஏற்றதல்ல. இதுதான் முறையற்ற வணிக நடைமுறைக்கு உதாரணங்களாகும். நுகர்வோரின் உரிமைகள், நியாயமான வர்த்தக போட்டி மற்றும் துல்லியமான தகவல்கள் சந்தையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இயற்றப்பட்டவை தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள். இதில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் ரொம்ப இன்றியமையாது. எதற்குன்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோரோட உரிமையை, நியாயமான வர்த்தக போட்டி இருக்க, துல்லியமான தகவல்கள் சந்தையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறக்காக ஏற்றப்பட்டது தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களாகும்.
நுகர்வோர் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் அரசு நிறுவனங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய்னு நம்ம சொல்லுவோம், ஆயுள் காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் இந்தியாவின் மேம்பாட்டு ஆணையம் IRDAI, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, இது மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு அதன் கீழே வரும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 1986 தான் இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு மற்றும் மாதம் என்ன? அக்டோபர் 1986 அது நிறைவேற்றப்பட்டது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது? 1986 டிசம்பர் 24 முதல் வந்து இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது. எத்தனை அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் உள்ளன? 8 அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் உள்ளன. அந்த 8 வகையான நுகர்வோர் உரிமைகள் என்னென்ன? அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, பாதுகாப்புக்கான உரிமை, தகவல் அறியும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, பிரதிநிதித்துவ உரிமை, குறைதீர்க்கும் உரிமை, நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை, தூய்மையான சுற்றுப்புற சூழலை பெறுவதற்கான உரிமை. இதுதான் வந்து அந்த 8 வகையான நுகர்வோர் உரிமைகள் உள்ளன. நுகர்வோருக்கான மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆகும். எந்த சட்டத்தின் வாயிலாக நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள், பொருட்களின் குறைபாடுகள் மற்றும் சேவைகளின் உள்ள குறைகளை சரிபார்க்க முடிகிறது? எந்த சட்டம்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மூலம். நுகர்வோர் விழிப்புணர்வை அதிகரிக்க எங்கே நுகர்வோர் பாதுகாப்பு சபைகள் அமைக்கப்பட்டுள்ளன? தேசிய, மாநில மற்றும் மாவட்ட அளவில் நுகர்வோர் விழிப்புணர்வை அதிகரிக்க நுகர்வோர் பாதுகாப்பு சபைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் யாரால் நிறுவப்பட்டது? மத்திய அரசால் தான் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அமைக்கப்பட்டது. 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பு மிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்க முயலும் ஆணையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தான். 1 கோடி ரூபாய்க்கு அதிகமான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்க முயலும் ஆணையமாகும். மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எந்த அரசால் நிறுவப்படுகிறதுனா அந்தந்த மாநில அரசுகளால் நிறுவப்படுவதுதான் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையமாகும். 1 கோடி ரூபாய்க்கும் குறைவான மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை மாநில அளவிலான தீர்க்கும் நீதிமன்றம் தான் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் ஆகும். மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநில அரசால் நிறுவப்பட்டது தான் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம். மாநிலத்தில் ஒன்று இருக்கும், அந்தந்த மாவட்டத்தில் ஒரு மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநில அரசால் நிறுவப்படுறது தான் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையமாகும். 20 லட்சம் மதிப்பு மிக்க அளவிலான குறைகளை தீர்க்கும் நீதிமன்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நுகர்வோர் குறைதீர் நீதிமன்றம் ஆகும். பழைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 மாற்றங்களை ஏற்படுத்த முற்படுகின்ற புதிய சட்டம் தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019. அதுல சில திருத்தங்களை மாற்றங்களை ஏற்படுத்தப்பட்ட புதிய சட்டமாகும். புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு மற்றும் மாதம் நிறைவேற்றப்பட்டது? இந்திய பாராளுமன்றத்தில் ஆகஸ்ட் 2019 புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 ஏற்படுத்தப்பட்டது. புதிய சட்டத்தின்படி மாவட்ட அளவிலான நுகர்வோர் ஆணையம் நுகர்வோர் புகார்களை, அதாவது அந்த பொருட்களோட அல்லது சேவைகளின் மதிப்பு எவ்வளவு ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும்? அது வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். இது வந்து பாத்தீங்கன்னா மாநில நுகர்வோர் ஆணையத்தின்படி மாவட்டத்தில் உள்ள மாநில நுகர்வோர் ஆணைய நுகர்வோர் புகார்களை அந்த பொருட்களின் மதிப்பு வந்து சேவைகளின் மதிப்பு 10 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் மதிப்பு இருக்குமானால் அத்தகையவற்றை எந்த ஆணையம் விசாரிக்கும் பாத்தீங்கன்னா தேசிய நுகர்வோர் ஆணையம் தான் விசாரிக்கும். விளம்பரத்திற்காக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒப்புதல் அளிப்பவருக்கு எத்தனை ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை அபராதங்களை விதிக்க முடியும். மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தவறான விளம்பரத்திற்கு எத்தனை ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க முடியும்? 2 ஆண்டுகள் வரை அவங்களுக்கு சிறை தண்டனை விதிக்க முடியும். அடுத்தடுத்த குற்றத்தில் அபராதம் மற்றும் எத்தனை ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம்? இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம், 50 லட்சம் மற்றும் 5 ஆண்டுகள் வரை வந்து உங்களுக்கு சிறை தண்டனை விதிக்க முடியும். எந்த அமைப்பு ஒரு தேசிய அளவிலான நீதிமன்றம் இந்தியா முழுவதற்கும் குறைதீர் ஆணையமாக செயல்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தான் ஒரு தேசிய அளவிலான இந்தியா முழுவதற்கும் குறைதீர் ஆணையமாக செயல்படுகிறது. எது நுகர்வோர் நீதிமன்றங்களின் உச்ச அமைப்பு? தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தான் நுகர்வோர் நீதிமன்றங்களின் உச்ச அமைப்பாக செயல்படுகிறது. தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் டேஸ் ஆணையமாகும். இது வந்து ஒரு நீதி ஆணையமாக செயல்படுகிறது.
தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1988ஆம் ஆண்டு தான் தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் அமைக்கப்பட்டது. எந்த சட்டப்படி தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் அமைக்கப்பட்டது? 1986ஆம் ஆண்டில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டன்படி தான் 1988ல் தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் அமைக்கப்பட்டது. தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் எங்கு உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா புதுடில்லியில் உள்ளது. தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம் யார் தலைமையில் செயல்படுகிறது? ஒரு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் செயல்படுவதுதான் தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையமாகும். இழப்பீடு 20 லட்சத்திற்கு மேல் இருக்குமானால் எந்த ஆணையம் விசாரிக்கிறது? இழப்பீடு 70 லட்சத்திற்கு மேல் இருக்கணும்னா மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தான் விசாரிக்கிறது. மாவட்ட ஆணையத்தின் மேல்முறையீட்டு அதிகார வரம்பை எது பெற்றுள்ளது? மாவட்ட ஆணையத்தின் மேல்முறையீட்டு அதிகார வரம்பை பெற்றுள்ளது மாநில ஆணையம் ஆகும். மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எவ்வளவு ரூபாய் வரை இழப்பீட்டை விசாரிக்கிறது? 20 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அந்த இழப்பீட்டை விசாரிக்க உள்ளது. இதில் முக்கியமான நுகர்வோர் சட்டங்கள்: நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986ல் இயற்றப்பட்டது. சட்ட அளவீட்டு சட்டம் 2009ஆம் ஆண்டு. இந்திய தர நிர்ணய பணியகம் 1986ல் நிர்ணயிக்கப்பட்டது. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955ல் நிறுவப்பட்டது. கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்களின் சட்டம் 1980ஆம் ஆண்டு அந்த சட்டம் இயற்றப்பட்டது. இதெல்லாம் முக்கியமான சட்டங்கள். இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. அடுத்த ஒன்று புக் பேக்ல எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நுகர்வோர் குறைபாடுள்ள தயாரிப்புக்கு உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் செய்ய முடியாது? பொருட்களின் தொகுதி எண் அதை வச்சு அவர் புகார் செய்ய முடியாது. உற்பத்தியாளரின் முடிவில் இருந்து நுகர்வோர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். எதுன்னு பார்த்தீங்கன்னா நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் மூலம்தான் உற்பத்தியாளர்கள் முடிவில் இருந்து நுகர்வோர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். நுகர்வோருக்கு ஒரு பொருட்கள் தயாரிப்பு பற்றிய போதுமான தகவல்கள் வழங்கப்பட வேண்டும். அதான் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்னா பொருட்கள் வாங்குதலில் முடிவுங்கிறது தான் சரியான கூற்று ஆகும். தேசிய, மாநில மற்றும் மாவட்டங்களில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றங்களின் அமைப்பு வணிகர்களின் நியாயமானதை வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிரான நுகர்வோர் குறைகளை ஆராய்வது என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு அமைப்பு. தேசிய, மாநில மற்றும் மாவட்ட. அப்போ அது 3 அடுக்கு அமைப்பாக நுகர்வோர் குறைகளை ஆராய்கிறது. தரம் குறைவான பிற வெளிப்புற பொருட்களை ஒரு உயர்ந்த தரமான பொருளுடன் கலப்பது என்னென்ன அழைக்கப்படுகிறதுனா கலப்படம் என அழைக்கப்படுகிறது. அடுத்த ஒன்று கோடிட்ட இடங்கள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாற்றம் பொருட்கள் தான். 2 அல்லது மேற்பட்ட மாற்றம் பொருட்கள், சேவைகள் மற்றும் தகவல்களின் ஈடுபடும் ஒரு சந்தை என்று அழைக்கப்படுகிறது. ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகளில் பொருத்தமான அரசு அதிகாரிகளால் சில மேற்பார்வை இடப்படுகிறது. அதுக்கு நம்ம பங்குச்சந்தை பார்த்தோம். டேஸ் என்பது ஒரு சந்தை கட்டமைப்பை குறிக்கிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றுரிமை. அதில் முழு உற்பத்தியிலும் ஒரு கட்டுப்பாடை கொண்ட ஒரு ஒற்றை தயாரிப்பு அல்லது விற்பனையாளராக இருக்கிறார். முற்றுரிமைங்கிறதான் ஒரு சந்தை கட்டமைப்பை குறிக்கிறது. நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை சரிபார்க்க நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சாசனம் அதாவது கருதப்படுகிறது. மகா சாசனம் என்று கருதப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தான். நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை சரிபார்க்க நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் நுகர்வோர் மகா சாசனம் என்று கருதப்படுகிறது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. நுகர்வோர் உற்பத்தி சட்டம் 1986ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. சட்டப்பூர்வமான அளவீட்டு சட்டம் 2009ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இந்திய தர நிர்ணய பணியகம் 1986ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. தேங்க்யூ.